ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் டே என்னென்னா, இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே. அதோட சேர்ந்து வீக்கெண்டும், அதனால் டே சூப்பராக அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீக்கெண்ட்னால டீயோட டேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னும் வரல, ஆன் த வேன்னு இருக்குது. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பசங்களாம் என்னை எந்திக்கல, நாங்கள் மட்டும் தான் எந்திரிச்சிருக்கிறோம். அவங்க நேற்றே எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுதான், இந்த லாங் மிரர் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டு சர்ப்ரைஸாக நேற்று நைட்டே கிஃப்ட் பண்ணாங்க. கூடவே இந்த சன்கிளாஸும் தான், அந்த ரெண்டும் தான் எனக்கு அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. என்னோடய கிஃப்ட் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தான், அவங்களுக்கு தெரியாது, பட் ஆன் த வேல இருக்குது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வந்ததும் காமிக்கிறேன். நானும் காலையிலேருந்தே செக் பண்ணிகிட்ருக்கிறேன். அதோடு சேர்ந்து அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி தோசை அண்ட் சாம்பார் சட்னி இவ்வளோ தான் வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்ருக்கோம். பசங்களும் இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. ஸோ அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் கன்டினியூ பண்ணியாச்சு. இன்றைக்கி வெட்டிங் டேக்கு ஸ்பெஷலாக வந்து பாயாசம் பண்ணலான்னு இருக்கிறேன். பாயாசத்துக்கு வந்து பருப்பு பாயாசம் தான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக எனக்கு வந்து வெள்ளை பாயாசம் தான் பிடிக்கும், அதாவது பால் பாயாசம் தான் பிடிக்கும். பிஃபோர் மேரேஜ் அப்படி இல்லை, ரீசெண்டாக வரைக்குமே எனக்கு ஒயிட் பாயாசம் தான் பிடிக்கும், பால் பாயாசம். அதுதான் ரொம்ப சாப்பிடுவேன். கல்யாண வீட்டுக்கு போனாலும் அதான் சாப்பிடுவேன். வீட்லேயுமே நான் அது மட்டும்தான் பண்ணுவேன். ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸாக தான் நான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஹெல்த்தியாக பாயாசம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பாயாசம், பருப்பு பாயாசம் பண்ண ஆரம்பித்தது. இதுனா அட்லீஸ்ட் பருப்பு அப்புறமா இந்த வெல்லம் தானே போடுவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி அதோட எங்கள் ஊரில் வந்து என்னோடய கசினுக்கு மேரேஜ், அப்புறம் அவங்களோட கசினுக்கு மேரேஜ், 2 பேருக்குமே எங்களோட வெட்டிங் டே எனக்கு தான் மேரேஜ். எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் செம்ம ஜாலியாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளே பாயசம்லாம் பண்ணி சாப்பிட்லாம். நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம கல்யாண வீட்டு சாப்பாடு தான். எங்கள் ஊர் கல்யாண வீட்டு சாப்பாடு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்ல, எல்லாேருக்கும் அப்படி தானே. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்படி கல்யாணம், அதான் க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் கசினோட மேரேஜ் என்னால் இப்போ அட்டன் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. அதோட கல்யாண வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லோரும் உசுப்பேற்றுறதுக்கு ஸ்டேட்டஸ் வேறு போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருக்குது. அதனால நானே பாயாசம் பண்ணியாச்சு. பருப்பு பாயாசம் தான் பண்ணுறேன். அங்கே ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன், இங்கே பருப்பு வேக வச்சுட்ருக்கிறேன். பருப்பு லைட்டாக நெய்யில் வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சுருக்கிறேன். அது வெந்ததும் அப்படியே பண்ண வேண்டியதான். அங்கே வெல்லமும் ரெடி ஆகிட்டுருக்கு, வெல்லமும் கரைச்சிட்ருக்கிறேன். ரெடி ஆனதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயாசம் ரெடி. அவ்வளோதான், சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக தேங்காய் பால் விடுவாங்க, ஃபைனலாக தேங்காய் பால் விட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் தேங்காயும் வதக்கி போடுவாங்க, நெய்யில் இது பண்ணி போடுவாங்க. நான் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்மளோட நார்மல் பால் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே உள்ள பால் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ ஆனால் அது எனக்கு போட்டு பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி, அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அப்படியே நான் பண்ணிடுவேன். அதுவும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக க்ரீமியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசியும் வெந்துடுச்சு, பருப்பும் வெந்துடுச்சு, அப்புறம் வெல்லமும் கரைச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி லைட்டாக இது கொதிச்சுட்ருக்கவே நம்ம ஃபைனலாக பால் விட வேண்டியதான். அப்புறமா தாளித்து விடுறப்போ தேங்காய் கட் பண்ணி தாளித்து விடலாம். நான் தேங்காய் போடல, பசங்க அதை சாப்பிட மாட்டாங்க, அதனால தேங்காய் போடல. அதுக்கு பதிலாக வெறுமனே இது ட்ரை கிரேப்ஸ் மட்டும் நெய்யில் இது பண்ணி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், பாயாசம் ரெடி. அப்படியே எங்கள் பசங்க இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸாக எல்லாமே வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆளுக்கு 20p தரேன்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக தான், இப்போ அவங்களோட ஸ்கூலில் வந்து ஃப்ரைடே வந்து ஃப்ரோசன் டே. ஏன்னா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் ஃப்ரைடே ஃப்ரோசன் டேனா அவங்க ஐஸ்கிரீம் சேல் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து ஐஸ்கிரீம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது ஃப்ரைடே ஆனோடனே நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும், சேஞ்ச் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். எதுக்குன்னா பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது தான். 1 ஐஸ்கிரீம் வந்து 1 பவுண்ட் அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த வீக்கு நான் வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீக்கும் கேட்டாங்க, போன வாரம் தானே வாங்கி தந்தேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் நான் வாங்கி கொடுக்கல. ஸோ அப்படி ஒவ்வொரு வீக்காக இனிமேல் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு 20p வாங்கி 1 பவுண்ட் ஆளுக்கு 1 பவுண்ட் சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா செய்கிறாங்க. இதுக்கு அந்த 20p சேர்க்குறதுக்காக. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா 20p தரேன்னு சொன்னனால செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் செஞ்சு முடிச்சதுனால அவங்களுக்கு 20p கொடுத்தாச்சு. இந்த வீக்குக்கு 1 பவுண்ட் சேர்த்தாங்கன்னா இந்த வீக்குக்கு ஐஸ்கிரீம், இல்லைன்னா அந்த வீக்கு கட்டு நெக்ஸ்ட் வீக்கு சேர்த்து முடிக்கிறப்போ எப்போ 1 பவுண்ட் வருதோ அப்போ ஐஸ்கிரீம்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் 2 பேரும் எல்லாம் செஞ்சு தந்துட்டுருக்காங்க. அப்படி நானும் பாயாசம்லாம் ரெடி பண்ணிட்டேன். வேலையும் முடிஞ்சது எல்லாமே. பசங்களுக்கு இனி பாயாசம் கொடுக்க வேண்டியதான். அப்படியே இருக்கவே நான் ஆர்டர் பண்ண கிஃப்ட்டுமே வந்துடுச்சு. இப்போ தான் டெலிவர் பண்ணிட்டு போனாங்க. என்னென்னு காமிக்கிறேன்.
இதுதான் நான் ஆர்டர் பண்ண கிஃப்ட்டு. ட்ரோன் தான் வாங்கி கொடுத்தேன். என்னென்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் கீழே வந்து ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அடிக்கடியில் எப்போவுமே சாயங்காலம் இல்லைனா வீக்கெண்ட்லலாம் விட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்களா. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுதான் ஆர்டர் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது. இது வந்து டாய் ட்ரோன் தான். சும்மா 14+ இயர்ஸ்லேருந்து விளையாடுறது தான். சும்மா அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான். அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, சுத்தமாக ஐடியாவும் கிடையாது நான் இதுதான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. இன்னும் எதுவுமே ஃபிட் பண்ணப்போ அதை நாங்கள் விடுறப்போ காமிக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ தான் எல்லாமே ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பசங்களும் ஜாலியாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து என்ன பண்ணேன்னா ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சுட்டு ஒரு சின்ன க்ரீமியான ஒரு சாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணலான்னு. இது வந்து என்னென்னா நான் முன்னமாக ஒரு வீடியோ போட்டுட்டு இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு பிரிட்டிஷ்காரங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி ஒயிட் சாஸ் க்ரீமியாக ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க மஷ்ரூம் போட்டு பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ரெட் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் அவங்க வீட்டில். அந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தனால நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் நான் வந்து மஷ்ரூமுக்கு பதிலாக எக் ஒயிட் போட்டு பண்ண போகிறேன். அந்த மாதிரி க்ரீமி சாஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ரெட்டும் கட் பண்ணி இது கூடவே வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி காம்பினேஷனில் அதுதான் இன்றைக்கி ஈவினிங்க்கு பண்ண போகிறேன். பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் சாஸ் நார்மலாக ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான். ஃபஸ்ட் வந்து பட்டர் போட்டுட்டு பட்டர் கூடவே கார்லிக் அப்புறமா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் கோதுமை மாவு 2 ஸ்பூன் கோதுமை மாவும் போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டிருக்கேன். வேக வச்சுருக்க பாஸ்தா அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இல்லைனா மஷ்ரூம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி வந்து எக் ஒயிட் வச்சு பண்ணுறேன். கூடவே வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நாங்கள் அன்றைக்கி அவங்க வீட்டில் சாப்பிட்டது வந்து மஷ்ரூம் வச்சு சாப்பிட்டோம். இப்போ நான் வெறுமனே எக் ஒயிட் மட்டும் போட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். இது போட்டுட்டு மேலே வந்து ஃபைனலாக கொஞ்சமாக சீஸ் வந்து போட்டுட்டா நல்லா க்ரீமியாக வரும். ஸோ அந்த ப்ரெட்டை நம்ம சூடு பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும்போது அதை வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன். போட்டாச்சு. நீ ஃபைனலாக கொஞ்சம் இது சீஸ் மட்டும் போட்டுட்டோன்னா அழகாக க்ரீமியாக வந்துடும். நார்மலாக பண்ணுற ஒயிட் சாஸ் பாஸ்தா அதே மாதிரி தான். ரெடி ஆகிடுச்சு. இங்கே ப்ரெட்டுமே நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு லைட்டாக அவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி ரவுண்டாக தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தேன். பட் அதை வச்சு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாகுது. ஸோ இதையுமே நான் வந்து திருப்பி 4 ஆட்டு கட் பண்ணிட்டேன். பிறகு அப்புறமா கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இங்கே சாஸுமே ரெடி ஆகிடுச்சு. இனி அந்த ப்ரெட்டும் இது கூடவே நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங்க்கு ஸ்பெஷலாக டின்னருக்கு பண்ணி கொடுத்தேன் எல்லாருக்கும். இதெல்லாம் தான் வெட்டிங் டே ஸ்பெஷலாட்டு பண்ணேன். ஃபைனலாக என்னோடய வெட்டிங் டே ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். இதுதான் என்னோடய வெட்டிங் டே ட்ரெஸ்ஸு. நல்லாயிருக்கா? இவ்வளோ தான். இதுக்கு வந்து லாங் ஸ்லீவ் வச்சுட்டு லாங் ஸ்லீவ்லேயும் அதில் லைட்டாக ஒரு பஃப் மாதிரி வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ட்ரையல் போட்டு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதனால சரி வாங்கிட்டேன் ரெண்டையும். டாப் அண்ட் பேண்ட்ஸ் மாதிரி. கிளாத்துமே சூப்பரான ஒரு கிளாத்து. நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு போடுறப்போ. கூடவே அவங்க வாங்கி தந்த சன்கிளாஸும் போட்டாச்சு. இவ்வளோ தான் இந்த ட்ரெஸ்ஸோட காம்பினேஷன். எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதை மாதிரி பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் இன்றைக்கி எங்களோட டேஸ் போச்சுது. எங்களோட ஸ்பெஷல் டே ஜாலியாக அப்படியே ஃபேமிலியோடு போயிடுச்சு. வெளியெல்லாம் எங்கேயுமே போகல, வீட்லேயே அப்படியே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.